அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாள் நமக்கு நவம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமைங்க. கார்த்திகை 1 அன்னைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும். மேலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பல ஏகாதசி நாட்களில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை கொடுத்துரும். வருஷத்துக்கு 4 முறை மட்டும்தான் இந்த நாட்கள் வருங்க. இந்த நாளானது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். அந்த டைமிங்கில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து நேற்றே வீடியோ போட்டிருக்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவசியமாக அதை செய்யுங்க. உங்கள் விதியவே மாற்றக்கூடிய சக்தி அந்த நாள் மற்றும் நேரத்துக்கு உண்டு. அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு நவம்பர் மாதத்தின் 16ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 30ஆம் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் அமைஞ்சிருக்குது. அதாவது 30ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்காகட்டும் ஆங்கில மாதத்துக்காகட்டும் அந்த முதல் தேதிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அந்த கடைசி நாளுக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் நாளுங்கிறது ஒரு துவக்கம். இந்த மாதமானது எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி அந்த நாளை எதிர்கொள்ளுவோம். கடைசி நாள் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுக்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விரும்பத்தகாத பலவிதமான நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும். கடன்காரன் வீட்டில் கேட்டு அவமானப்படுத்தியிருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உறவுகளில், மேலும் வீட்டில் ஏதாவது நோய் நொடி கஷ்டப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒர்ஸ்டான மாதம் எனக்கு இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்துக்கலாம். அப்போது அந்த நிகழ்வுகளெல்லாம் இந்த மாதம் எப்படி முடியுதோ அதே போல் முடிஞ்சிடணும். நாளைக்கு பிறக்கக்கூடிய அந்த முதல் தேதியிலேருந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்வோம். அதனால தான் இந்த கடைசி நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி கோளாறுகள் இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ராகு பிரீத்தி செய்வதற்கு ஏற்றதொரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த ஐப்பசி கடைசி நாள் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போதே இதோட உங்களோட கஷ்டம் எல்லாமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வேறு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது இல்லையா? நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்ச கையோட நாளைக்கு நீங்கள் நான் சொன்ன அந்த வழிபாட்டு முறையும் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் தலைவிதி மாறும்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணி 4 மிளகு எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். மிளகுக்கு காரத்துவம் அதிகம். இது நம்ம வாழ்க்கையில் காரத்தை ஏற்படுத்தக்கூடிய கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நம்மிடமிருந்து நீக்கும். 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம், இன்றைக்கி ராகுவுக்குரிய நாளுங்கிறதுனால அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 4, அந்த கவுண்டிங்லேயும் எடுத்துக்கலாம். 4 திசைகள்லேருந்தும் நம்மளை பாடாய்படுத்திய பல பிரச்சனைகள் இனிமேல் தொடரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு துளி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி உண்டு. இதை நம்ம புதுசாக வாங்கின பேக்கெட்லேருந்து எடுக்கணுன்ட்டு கூட கிடையாது. நம்ம கல்லுப்பு ஜாடியில் வச்சுக்கோம் இல்லையா, அதையே கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பரோ கோடு போடாத பேப்பரோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேனா ப்ளூ ஆர் பிளாக் 2 கலரில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நைட்டு தூங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் யமகண்டமங்களாக கூட நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது, சரிங்களா? அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம். பெட்ரூமோ ஹாலோ எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதம் முழுக்க அந்த ஐப்பசி 1லேருந்து அல்லது உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் ரீசன்ட் டேஸில் ரொம்ப பிடிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சோ
அதை எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து எழுதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி கடன் பிரச்சனை, நோய் இருந்துச்சு, சண்டை சச்சரவு இருந்தது, அந்த மாதிரி எதுவோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. இப்போ எல்லா பிரச்சனையுமே நீங்கள் எழுதி முடிச்சிடுங்க. எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. கொஞ்சம் நல்லா பெருசாகவே எழுதுங்க. இது ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு அந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே வந்து எழுதுங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வந்து இந்த நம்பரை எழுதுங்க. அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். 69900 69900 இது வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவிலையை ரிமூவ் பண்ணக்கூடிய கோடு அப்படின்னு வந்து சொல்லலாம். கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு ஹீலிங் கோட் அப்படின்னு வந்து இது சொல்லலாம். சரிங்களா? எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நீங்கிரும். இப்போ நம்ம வந்து ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நம்மளுடைய கண் திருஷ்டியும் இந்த பரிகாரத்தின் மூலமாக போக்கிடுவோம். அதே போல் இந்த மாதம் முழுதும் அனுபவித்த அந்த கஷ்டத்தையும் வந்து இதே பரிகாரத்தின் மூலமாக போக்கிடுவோம். அதுக்காக இந்த கோடு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே கஷ்டங்களெல்லாம் எழுதுறீங்க, கீழே எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. அந்த பிறகு இந்த பேப்பரை உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த கைப்பிடியளவு கல் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே அந்த 4 மிளகையும் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு மனதார உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதே போல் நீங்கள் இப்போ என்ன சொன்னாலும் இந்த கல்லுப்பும் பார்த்திங்கன்னா உட்கிரகிச்சுக்கும், மிளகும் வந்து உட்கிரகிச்சுக்கும். அதனால் அந்த பேப்பரில் என்ன எழுதுனீங்களோ அதெல்லாம் ஒரு நிமிஷம் இதுக்கிட்டையும் வந்து சொல்லுங்கள். கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், நோய் நீங்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் இடது கையாலேயே, அதாவது லெஃப்ட் ஹேண்டாலேயே அந்த பேப்பரில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க. இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு மிளகு கீழே விழுகாத மாதிரி நீங்கள் பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, ஏதாவது ஒரு மக்குலேயோ இல்லை சொம்புலேயோ டம்ளர்லேயோ வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணீராக இருக்கணும்னு இல்லை, எந்த தண்ணீர் வேணால் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு சில்வர் பாத்திரம் வந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பர் நம்ம மடித்து வச்சோம் பாருங்கள், அதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வந்து வச்சு நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கல்லுப்பெல்லாம் வந்து தண்ணீரை கரைஞ்சி போயிடும். இந்த பேப்பரை வந்து ஊறி போய் பிஞ்சு போகும். இந்த மிளகு வந்து மேலே மிதக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வந்துட்டு இதை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. எந்த ரூமில் வேணாலும் வைக்கலாம். எங்கேயாவது வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜுக்கு இது வந்துடும். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டில் வந்து ஊற்றி விட்டுருங்க. அந்த கல்லுப்பு, மிளகு, பேப்பர் இதெல்லாம் நீங்கள் எப்போ தண்ணீரில் போட்டிங்களோ அப்போவே அந்த கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு போகிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணிவிட்டு அதன் பிறகு இது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. இது கரைஞ்சி முடித்த பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டில் ஊற்றிட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. இது செஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். முகம், கை, காலெல்லாம் வந்து கழுவிக்கலாம். இந்த கல்லுப்பாகட்டும் மிளகாகட்டும் தனித்தனியாக இருக்கும்போதே நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. அதுவும் இந்த அற்புதமான நாளில் ஒன்றா சேர்த்து நம்ம வச்சுருக்கிறோங்கும் போதும், இந்த ஹீலிங் கோடை பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கும் போதும் நிச்சயமாக இந்த மாதத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் இனி நமக்கு எப்போதுமே தொடராது. நம்ம விரும்பின மாதிரி வாழ்க்கை இருந்தால் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.